என்றால் ஆடு மேய்க்கும் வேலை. ஈசாய் அவருடைய தந்தை இவருக்கு கொடுத்திருக்க வேலையை பாருங்க, ஆடு மேய்க்கிற வேலை. ஒரு வித்தியாசமான குடும்பம். ஒரு நாள் தந்தை தாவீதுட்ட சொல்றாரு, தாவீது நீ இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு போ, எடுத்துட்டு போய் உன்னுடைய சகோதரர்கள் யுத்த களத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்களை நலம் விசாரித்து அவர்களிடமிருந்து ஒரு அடையாளம் கொண்டு வா என்று சொல்லுகிறார். நீ போய் இதை கொடுக்கணும், நலம் விசாரிக்கணும். கடைசி ஒண்ணு சொல்றார், நலம் விசாரித்து வா என்று சொல்லுகிறார். அப்படி தாவீது மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் தாவீது உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி போகும் பொழுது, யுத்த களத்திற்கு போகும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை அப்படியே விட்டுவிட்டு போகவில்லை. என்ன செய்கிறார் தெரியுமா? 1 சாமுவேல் 17:20. தாவீது விடியற் காலையில் எழுந்து ஆடுகளை காவல் ஒருவனிடம் ஒப்படைத்துவிட்டு உணவு பொருட்களை எடுத்துக்கொண்டு ஈசாய் தமக்கு கட்டளையிட்டவாறு புறப்பட்டு சென்று பாசறையை அடைந்தார். அவர் செய்த காரியம் பாருங்க, விடியற் காலையிலேயே எழுந்தார். எழுந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடுகளை காவலாளியிடம் ஒப்படைக்கிறார். பார்த்துக்க, நான் போயிட்டு வர்றேன். அது ஒரு சிறிய வேலைதான். அது யாருக்கு அந்த அப்படிப்பட்ட வேலை கொடுப்பாங்க? படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு, பள்ளிக்கூடம் போகாதவங்களுக்கு இப்படிப்பட்ட வேலை, ஆடுமை மாடுமை என்று சொல்லி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வீட்டிலே அவன் மேல் நம்பிக்கை இல்லை, மதிப்பு இல்லை, அவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும் அவன் தன்னுடைய வேலையிலே, அந்த கொடுக்கப்பட்ட அந்த சின்ன வேலையிலே உண்மையுள்ளவனாக இருக்கின்றார். விடிய காலையில் எழுந்து அந்த ஆடுகளை காவலாளி ஒப்படைத்து விட்டு இரண்டாவது அவர் யுத்த களத்திற்கு செல்லுகின்றார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறிய வேலை கொடுத்திருக்கலாம் கடவுள், அல்லது பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் அந்த வேலையிலே உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த வேலை கொடுத்திருந்தா நான் நல்லா செய்வேனே, அந்த பெரிய பொறுப்பு கொடுத்திருந்தா நல்லா செஞ்சிருப்பேனே, இந்த பொறுப்பு கொடுத்தா நல்லா செய்வேனே, எனக்கு கொடுத்திருக்க வேலை இந்த சின்ன வேலை, இதை யார் செய்வா என்று தட்டி கழிப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. சிறிய வேலை செய்யும், சிறிய வேலையிலே நம்பிக்கையோடு உண்மையாக இருந்தோம் என்றால் நமக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும். ஆக நாம் தாவீதை போல உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையுள்ளவராக இருந்ததால் தான் ஆண்டவர் தாவீதை இஸ்ரேல் மக்களுக்கு அரசராக திருநிலைப்படுத்தினார். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் தனியாக இருக்கும்போது எப்படி நாம் இருக்கிறோம், மக்கள் முன்பாக இருக்கும்போது எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை எல்லாம் கடவுள் பார்க்கிறார். சீராக் 23:19, ஆண்டுடைய கண்கள் சூரியனை விட 10,000 மடங்கு பிரகாசமானவை என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஒரு சம்பவம், ஒரு வீட்டுல, அவங்க மாடி வீட்டுல ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க மாடி வீட்டை. அப்படி வாடகைக்கு விட்டு விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பம் வேறொரு குடும்பத்திற்கு எதிராக பில்லிசுனி வைப்பதற்கு மந்திரவாதியிடம் செல்லுகிறார்கள். மந்திரவாதிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த மந்திரவாதி சொல்றாரு, உங்க வீட்டுல யாராவது குடியிருக்கிறாங்களா? வேற யாராவது? ஆமா. அவங்க கிறிஸ்தவங்களா? ஆமா. அப்ப அந்த குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. ஏன்னா நான் என்ன செஞ்சாலும், நான் என்ன மந்திரம் செஞ்சாலும்
அது உங்களுக்கு அது பழிக்காது. ஏன்னா அந்த குடும்பம் இயேசுவை எப்பவும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நான் என்ன செஞ்சாலும் உங்க அந்த அது பழிக்காது. அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியேத்துங்க என்று சொன்னார்கள். அப்ப அந்த குடும்பம் வந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். ஆக இப்படியாக கடவுளுக்கு உண்மை இல்லாமல் பிறருக்கு தீமை செய்ய வேண்டும், பிறருக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று நாம் இருந்தோம் என்றால் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது. அந்த குடும்பம் இன்னும் தரித்திரமாக, எப்பொழுது அந்த குடும்பத்தை வீட்டு விட்டு வெளியேறினார்களோ, வேற குடும்பத்திற்கு எதிராக பில்லிசூனி வைத்தார்களோ, அந்த குடும்பம் இன்று மிகவும் சாபத்திற்கு உரிய குடும்பமாக வீட்டை இழந்து இப்பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக நமக்கு ஆண்டவர் வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கெல்லாம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு. திருப்பாடல்கள் 31:23. ஆண்டவரின் அடியவர்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள், ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். வேற பைபிள் எழுதியிருக்குது, உண்மையுள்ளவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆனால் இருமாப்புடன் இருப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கிறார். ஆக நாம் கடவுளுக்கு உண்மையா இருக்க வேண்டும், அப்போது நம்மை பாதுகாக்கிறார். ஒரு சமயம் ஒரு ராஜா தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போறாரு. அப்ப காட்டுல அவர் சொல்றாரு, விட்டுட்டு, மகனே நீ காட்டுக்குள்ள நீ ராத்திரி பூரா நீ தனியா இருக்கணும். அப்படி தனியா இருக்கணும், அவளுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா என்று நான் உன்னை சோதித்து பார்ப்பேன். அப்பொழுது நீ ஜெயித்து விட்டால் எனக்கு அப்புறம் நீதான் அரசர், ராஜா என்று சொல்லுகிறார். சரிங்கப்பா என்று சொல்லுகின்றான். நான் தைரியமா இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன் என்று மகன் சொல்லுகின்றான். அப்ப அந்த அரசர் தன் மகனுடைய கண்களை ஒரு துணியால கட்டிவிட்டு, மகனே நீ தைரியமாயிரு, இங்க மிருகங்கள் எதுவும் உனக்கு சேதம் செய்யாது, பூச்சிகள் உன்னை எதுவும் தாக்காது, உனக்கு எந்த ஒரு தீங்கும் நேராது, தைரியமாயிரு, நான் காலையில வரும் வரை அப்படியே இரு என்று சொல்லிவிட்டு அவர் செல்லுகிறார். அந்த கண்களை கட்டிவிட்டு, அப்ப கண்களை கட்டிட்டு போகும் பொழுது அப்பா நடந்து போகிற சத்தம் கேக்குது. அப்புறம் ராத்திரி முழுவதும் அப்படியே இருக்கின்றார் அந்த மகன். ஆரம்பத்துல பயம் வந்துச்சு, ஆனாலும் அப்பா சொன்ன அந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு அந்த பயத்தை ஜெயித்தார். காலையில வந்துருச்சு, காலையில சூரியன் உதிக்க ஆரம்பித்ததை உணர்ந்தார். அப்பொழுது சென்ற அப்பா திரும்ப வருகின்ற அந்த சவுண்டு கேட்டுச்சு. அப்பா நடந்து வருகிற அந்த சவுண்டு கேட்டுச்சு. அந்த கண்களை திறந்து கட்டவிழ்த்து விட்டு பார்க்கின்றான். அந்த மகன் சுத்தி பார்க்கும் பொழுது நிறைய பாம்புகள் வெட்டப்பட்டு கிடக்கிறது, மிருகங்கள் வெட்டப்பட்டு கிடக்கிறது. இது யாரு எனக்கு பாதுகாப்பா இருந்தது என்று கேட்ட பொழுது, மகனே நான் தான் இங்க இருந்தேன், நான் போற மாதிரி போயிட்டு நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன். உனக்கு எதிராக வந்த எல்லா தீமைகள், பாம்புகள், மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாவற்றையும் கொன்று குவித்தேன். நான் போற மாதிரி போயிட்டு நான் இங்கதான் இருந்தேன் என்று அப்பா சொன்னார். அதான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார், உண்மைதான். அதே சமயத்திலே அவர் நம்மை சுற்றியும் இருக்கிறார். நம் ஆண்டவர் பரலோகத்திற்கு போயிட்டார், அதே சமயத்திலே நம்மை சுற்றியும் கடவுள் இருக்கிறார். ஆனால் நாம் உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு பிரியமா இருக்கணும், கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும், பரிசுத்தத்திலே
உண்மையாக இருக்க வேண்டும், அன்பிலே உண்மையாக இருக்க வேண்டும், வாழ்விலே உண்மையாக இருக்க வேண்டும், நம் பேச்சிலே உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வையிலே உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை 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 அப்படி இருந்தோம் என்றால் கடவுள் நம்மை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நாம் தனியாக இருக்கும்போது உண்மை, மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது உண்மையாக இருக்கிறோமா? நம்முடைய எண்ணங்கள் உண்மையாக இருக்கிறதா? தீமையான எண்ணங்களை நாம் எண்ணங்களை கொண்டு வருகிறோமா? எப்படி நடக்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக லூக்கா நற்செய்தி 10:19 பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆக நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் உண்மையோடு இருந்தோம் என்றால் அந்த அதிகாரம் நம்மிலே செயல்படும். மத்தேயு நற்செய்தி 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆக உண்மை. நம்மிடம் ஒருவர் சொல்லுகிறார், யாராவது எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க என்று சொல்லுகிறார்கள் என்றால் நான் உண்மையோடு இருக்கிறோமா? சரி சார் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறந்து விடுகிறோமா? மக்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் எழுதி வைத்துக் கொண்டு அதற்காக நாம் உண்மையோடு ஜெபிக்கின்றோமா? ஜெபிக்கிற அளவுக்கு ஜெபிக்கிறோமா? அல்லது சும்மா சரி ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விட்டு விடுகிறோமா? அதையும் பார்க்கிறார் ஆண்டவர். உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆக எபிரேயர் 4:14 பார்க்கிறோம், வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஆக இயேசு நமக்காக தலைமை குருவாக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மேலான கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு அவர் அரணும் கோட்டையுமாக இருப்பார். நமக்கு அரணும் கோட்டையுமாக ஆண்டவர் நமக்கு இருப்பார். ஆக நாம் பயப்பட தேவையில்லை. விவிலியத்திலே பார்க்கிறோம், ஒரு ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 25:23 முதல் பார்க்கிறோம். அங்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு எஜமானன் 3 வேலைக்காரர்களுக்கு அவர்கள் இருக்கிற டேலண்ட் பிரகாரம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டு செல்லுகிறார். நீங்க இதை வச்சு தொழில் பண்ணுங்க, இதை வச்சு நீங்க சம்பாதிங்க, அதிகப்படுத்துங்க என்று சொல்லிவிட்டு செல்லுகின்றார். திரும்பி வந்த உடனே அவர் கேட்கிறார், அக்கௌண்ட் கேட்கிறார், என்ன செஞ்சீங்க என்று கேட்கின்றார். மத்தேயு 25:23 முதல் அவருடைய தலைவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தேன், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாக என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் பிரச்சனை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் வரும்போது எனக்கு வரவேண்டிய வட்டியை திரும்பி பெற்றிருப்பேன் என்று கூறினார். ஆக பாருங்க, அந்த அவர் கொடுத்த பணத்தை நல்லபடியா பயன்படுத்தினவங்களுக்கு ஆசீர்வாதம், இன்னும் அதிகமாக அந்த எஜமான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போலதான் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பயன்படுத்துவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, ஊழியத்தை நாம் உண்மையுள்ளவர்களாக செய்வோம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு மென்மேல் உயர்வை கொடுப்பார். தானியேல் பாருங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மையுள்ளவராக இருந்தார். ஆண்டவர் அவருக்கு
இன்னும் அதிகமான ஞானத்தையும் வல்லமையையும் கொடுத்தார். மென்மேலும் உயர்வை கொடுத்தார் தானியலுக்கு. தானியல் நண்பர்கள் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களும் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த விக்கிரகங்களை ஆராதிக்க மாட்டோம் என்று அவர்கள் விடாப்பிடியாக இருந்தார்கள். ஆண்டவர் அந்த எரிகிற சூளையிலே அவர்களை காப்பாற்றினார். அவர்களோடு நடந்தார் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது. அதே போல யோசேப்பு எகிப்து தேசத்திலே உண்மையுள்ளவராக இருந்தார். பரிசுத்தத்திலே உண்மையுள்ளவராக இருந்தார். அதனால் அவருக்கு மென்மேலும் உயர்வு ஆண்டவர் கொடுத்தார். இந்த நாளிலே நம்மையும் பார்த்து ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறது? நான் உண்மையோடு இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஒரு சிலர் பார்க்கிறோம், ஏன் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறீங்க என்று கேட்டோம் என்றால் அவர்கள் சொல்வார்கள், நான் இப்ப எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நேரமே கிடைக்கல, ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சுட்டா போதும், அவ்வளவுதான், கடவுளை மறந்துடுவாங்க, கோயிலை மறந்துடுவாங்க, பூசையை மறந்துடுவாங்க, இறை வார்த்தை மறந்துடுவாங்க, எனக்கு வேலை, எனக்கு நேரம் இல்லை, அங்க வர முடியாது என்று சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆக கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு வரும்போது வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாக அந்த ஊதியத்தை அதிகப்படுத்துவார், உயர்வை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆக ஆலயத்திற்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை என்று சொல்லுவோமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியாது. ஆக 1 தீமோத்தேயு 1:12 எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தாம் திருத்தொண்டில் அமர்த்தினார். ஆக நான் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று ஆண்டவர் கண்டு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்ப தலைவியாக, குடும்ப தலைவனாக, மகனாக, மகளாக, ஒரு அருட்தந்தையாக, அருட்சகோதரியாக, அல்லது ஒரு வியாபாரியாக, ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இன்னும் உயர்வு கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 91:9-10 பார்க்கிறோம். ஆண்டவரை புகலிடமாக கொண்டீர், உன்னதரை உறைவிடமாக்கிக் கொண்டீர், ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை நெருங்காது. பாத்தீங்களா, உண்மையோடு இருக்கும் பொழுது நம்மை பாதுகாக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு வேலையிலும், ஒரு கூட்டுற வேலை உண்மையோடு இருக்க வேண்டும், துவைக்கிற வேலை உண்மையோடு இருக்க வேண்டும், ஒரு குண்டூசி விஷயத்திலும் கூட நாம் சின்சியராக இருக்க